அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை கூட வாசிங்களேன் தொடர்ந்து. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 10வது வசனம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்கள் பிரசன்னம் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை காத்த உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினாள். ஆமென். அப்போ பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை என்ன செய்யணுமா? சாய்க்கணும். நம்முடைய ஆத்துமாவை பசி உள்ளவனிடத்தில் சாய்க்கணும். அடுத்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கணும். இந்த ரெண்டு காரியத்தை நாம செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்தங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம், இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். இருள வெளிச்சம் உதிக்கும், அந்தகாரம் மத்தியானமாக என்ன செய்யும்? மத்தியானம்னா அது ஒரு வெளிச்சம் தான். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் முக்குடல் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊரே முக்குடல் தான். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே முக்குடல் தான். அங்கே தான் என்னுடைய குடும்பம் மொத்தமாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2009 தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 2009 வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை. ஆனால் கிறிஸ்தவத்தை அறிந்த ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய தாய் தகப்பன், எனக்கு 2 சகோதரிகள் இருக்கிறாங்க, ஒரு சகோதரன், மொத்தம் 4 பேர் எங்களுடைய வீட்டில். அவங்கெல்லாம் நான் ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும் போதே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு அவங்க முக்கூடலில் இருக்கிற சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சிஎஸ்சி சபைக்கும் என்ன செய்கிறாங்க, அவங்க ஆராதனைக்கு போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் 2009 வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் மாற்றமே இல்லை. ஏன் அப்படின்னா என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய சித்தப்பா பிள்ளைகள், பெரியப்பா பிள்ளைகள், இவங்கெல்லாம் வளர வளர ஒரு விஷயத்தை அப்படியே மண்டைக்குள்ள போட்டே வளர்த்துட்டாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஜாதி, நம்முடைய தெய்வம் இதுதான், இதை தான் அதிகமாக என்ன பண்ணாங்க, மண்டைக்குள்ள போட்டாங்க. அப்போ அதுதான் நமக்கு எல்லாமே, அதை விட்டு கொடுக்கக்கூடாது, எந்த சூழ்நிலைமையிலையும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது. 2வது, இதுதான் நம்முடைய தெய்வம், இதை என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஜாதி மத வைராக்கியம் இருந்துச்சு. அது இருந்ததுனால என்னவோ தெரியல, வாழ்க்கை தடுமாறி போயிற்று. வாழ்க்கை தடுமாறி போயிற்று. போதை பழக்க வழக்கத்துக்கு நான் அடிமையாயிட்டேன். அதிகமான மதுபான பழக்கத்துக்கும் கஞ்சா பழக்க வழக்கத்துக்கும் நான் அடிமையாயிட்டேன். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் என்னுடைய தாய் தகப்பன் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை எப்படியாவது சரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரலான்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய முயற்சி எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பண்ணாங்க, வைத்தியத்தின் மூலமாவது இவனுக்கு என்ன செய்யலாம், ஒரு மாற்றத்தை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வண்ணாரப்பேட்டையில் ஸ்னேகா மைண்ட் கேர்னு ஒரு மனநல மருத்துவமனை இருக்கிறது. அப்போ என்னை அங்கே கொண்டு கூட அட்மிட் பண்ணாங்க. என்னை கொண்டு எங்கே வச்சுருந்தாங்க, அட்மிட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்குற டேப்லெட்டு, அவங்க கொடுக்குற இன்ஜெக்ஷன்,
அவங்க கொடுக்குற கவுன்சிலிங் இதுலையாவது ஒரு மாற்றம் வந்துடாதான்னு சொல்லிட்டு என்னுடைய தாயும் தகப்பனும் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. ஆனால் இதில் எனக்கு விடுதலையே கிடைக்கல. அவங்களும் எவ்வளோ மருத்துவ முறைகளை கையாண்டு பார்த்தாங்க, எவ்வளவோ கவுன்சிலிங் செக்ஷன் வச்சு பார்த்தாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தாங்க. ஆனால் எது பண்ணியும் என்னை அந்த பழக்க வழக்கத்திலேருந்து வெளியில் கொண்டு வரவே முடியல. ஒரு கட்டத்தில் அது இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிற ஒரு மோசமான சூழ்நிலைமைக்கு போயிட்டேன். அப்படி அந்த நிலையில் இருக்கும்போது என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அடிக்கடி பிரச்சனை வரும் வீட்டுக்குள்ள. பல முறை அப்பாவுக்கும் பையனுக்கும் கடுமையான பிரச்சனை வரும். எதை எடுத்து தாக்குறோம் அப்படின்னு தெரியாது, என்ன செய்கிறோன்னு தெரியாது. அந்த சூழ்நிலைமைகளை அம்மா வந்து ரொம்ப பரிதவிப்பாங்க. ஒரு பக்கம் புருஷன், இன்னொரு பக்கம் பையன், யாரை காப்பாத்துறது, ரெண்டு பேருடைய உயிரில் தான் போய் முடியுமோ இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வளர்ந்த பகுதியில் தெருவில் சொல்லுவாங்க, இவன் கூட சேர்ந்தன்னா நீ உருப்பட மாட்ட, என் கூட யாரையுமே சேர விட மாட்டாங்க, என் கூட யாரையுமே பழக விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையானவன், இன்னொரு பக்கம் பைத்தியம். அல்லேலூயா. ஒரு பக்கம் போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையானவன், இன்னொரு பக்கம் பைத்தியம். அநேக நேரங்களில் குடிச்சிட்டு சாக்கடைக்கில் கிடந்த நாட்களில் உண்டு. போறவங்க இறக்கப்பட்டு முடிய பிடிச்சி அப்படி கரையில் தூக்கி போட்டு போவாங்க. சட்டை நான் எப்பவுமே ஒரு சேராதான் இருக்கும், சாக்கடையாக தான் இருக்கும். அநேக நேரங்களில் வாமிட் எடுத்து அதுக்கு மேலே கிடந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, நிறைய முறை இருந்திருக்குது. அப்போ இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் நான் விரும்பலை. ஒரு காலகட்டத்தில் துவங்கும் போது விரும்பி ஆரம்பித்த இந்த பாவ பழக்க வழக்கம், இந்த போதை பழக்க வழக்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு அது ஒரு வெறுப்பாக மாறுச்சு. ஆனால் வெறுப்பாக மாறினாலும் அதிலிருந்து எனக்கு வெளியில் வர்றதுக்குள்ள வழி தெரியலை. மனசுக்குள்ள அடிக்கடி தோணும், நாமளும் சராசரி ஒரு மனுஷனை போல மாற முடியாதா, நாம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஆனா அதிலிருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு அந்த வழியை சொல்லி கொடுக்கறதுக்கும் யாருமே இல்லை. பல நேரங்கள் மனசுல அழுவேன், நம்மளை மட்டும் ஏன் இப்படி எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க, நம்ம கூட யாருமே வந்து அட்டாச் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுத நாட்கள்லாம் உண்டு. என்னை ரொம்ப துக்கப்படுத்தின ஒரு காரியம் அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய வாயிலிருந்து நான் கேட்ட ஒரு வார்த்தை. ஒரு முறை சரியான போதையில் சுயநினைவை இழந்து வீட்டில் வந்து விழுந்து கிடந்தேன். அப்படி விழுந்து கிடக்கும்போது வாமிட் பண்ணி அதிலே கிடந்து உருண்டு அப்படியே வாயில் வந்ததெல்லாம் புலம்பிகிட்டே இருக்கும்போது அம்மா பக்கத்தில் வந்து சொன்னாங்க ஒரு வார்த்தை, என் வயிற்றுல வந்து நீ பிறந்துட்டியே, என் வயிற்றுல வந்து பிறந்துட்டியே, இப்படி ஒரு பிள்ளை என்னுடைய வயிற்றுலேயே வந்து பிறக்கணும் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அந்த வார்த்தை நான் போதைக்குள்ளே இருந்தாலும் அந்த மயக்கத்தில் இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்குள்ள ஆழமாக இறங்கிச்சு. ஏன் அப்படின்னா எத்தனையோ பேர் சொன்னாங்க, அந்த வார்த்தையில் எனக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலை. குடிகாரன்னாங்க, பைத்தியம்னாங்க, அது இவன் உருப்பட மாட்டான்னாங்க. அப்படி சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு ஆழமாக என்ன செய்யலை, இறங்கலை. ஆனால் பெற்றெடுத்த தாயுடைய உள்ளத்திலிருந்து வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு. அவங்க சொன்னதில் தப்புலாம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு தாயா தன்னுடைய பிள்ளைய மீட்டெடுக்கிறதற்கு சரியான ஒரு பாதையில கொண்டு வந்து நிறுத்துறதற்கு அவங்க எவ்வளவோ முயற்சிகளை பண்ணி தோற்று போனதுனால அந்த வார்த்தையை சொன்னாங்க. பல ஆயிரங்களை மருத்துவத்திற்கு செலவழிச்சாங்க. இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பக்கம் பாரம்பரிய திருச்சபையில் அவங்க இருந்தாலும் அவங்க
விட்டு வந்த பழைய மார்க்கத்தை அவங்க விடல. விட்டு வந்த பழைய மார்க்கத்தை என்ன செய்யல, விடல. கோயில்களுக்காக என்ன கொண்டு போனாங்க. அப்படியாவது இவனுடைய மண்டை மாறிடுமான்னு பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம மந்திரவாதிகளிடத்திலையும் கொண்டு போய் இவனுடைய புத்தியை சரி பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. அப்போ மருத்துவத்தினாலையும் இவன்ட மாற்றம் இல்லை, மற்ற தெய்வத்தாலையும் மாற்றம் இல்லை, மந்திரவாதிகளாலையும் மாற்றம் இல்லை. அப்ப மாற்றம் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பாயிற்று. என்ன ஆயிற்று? வெறுப்பாயிற்று. என்ன பண்ணாலும் இவன் மாற மாட்டேங்கிறானே, எவ்வளவு மருந்துகள் மாத்திரைகள் கொடுத்தாலும் திரும்பவும் அந்த பாவ பழக்க வழக்கத்தை தான் திரும்பி போறான். அதை கட்டுப்படுத்த மாட்டேங்கானே அப்படிங்கிற ஒரு எரிச்சல் அதிகமாக ஆரம்பிச்சிட்டு. ஏன் அப்படின்னா, நான் இன்னைக்கு ஷார்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு மோசமா இருந்துச்சு. அப்ப இப்படி மோசமா இருக்கிற நாட்கள்ல இப்படி ஒரு வார்த்தை என் காதுல வந்த உடனே நான் அந்த நேரத்தில் அந்த மயக்கத்தில் இருக்கும்போது நினைச்சேன், இனி இந்த உலகத்துல நம்ம பாரமா இருக்கக்கூடாது, இனி இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடாது, இந்த உலகத்துல நம்மளை நேசிக்க யாருமே கிடையாது, இனி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த நேரத்துல ஒரு தற்கொலை எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. அந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள வந்த ஒரே ஒரு வார்த்தை, செத்து தொலை, செத்து தொலை. யாருக்காக நீ உயிரோட இருக்கிற? எதுக்காக நீ உயிரோட இருக்கிற? ஏன் நீ உயிரோட இருக்கணும்? இந்த வார்த்தை ஏற்கனவே நான் மன ரீதியான பாதிப்பு, ஒரு பக்கம் போதை பழக்க வழக்கம் வேற. இந்த நேரத்தில் இந்த வார்த்தை அடிக்கடி என்ன கஷ்டப்படுத்திட்டே இருந்துச்சு. அந்த வார்த்தை ஒரு மனுஷர் என்கிட்ட பேசினது போலவே பேசிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வார்த்தை என்ன விடாம பின்தொடர்ந்துச்சு. இந்த வார்த்தை என்ன நெருக்கிட்டே இருந்துச்சு. சாகு 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 சாகுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கட்டத்தில் நினைச்சேன், எல்லாம் நம்முடைய இருதயத்தில் தோன்றது, நமக்கு வரக்கூடிய எண்ணெல்லாம் சரியானதா? ஏன் அப்படின்னா, எந்த மருத்துவராலையும் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியல, எந்த மந்திரவாத சக்தியினாலையும் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரல, எந்த தெய்வத்தாலையும் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில நாம உயிரோட இருந்து நம்ம என்ன சாதிக்க போறோம்? ஏன் பெற்ற தாய் தகப்பனுக்கு நம்ம பாரமா இருக்கணும்? ஏன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம பாரமா இருக்கணும்? ஏன் நம்முடைய சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நாம ஏன் பாரமா இருக்கணும்? எதுக்கு இந்த உலகத்துல நம்ம பாரமா இருக்கணும்? நம்மளதான் நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நம்மளதான் புரிந்து கொள்ளுகிறதற்கு யாருமே இல்லையே, நம்மளதான் வழிகளை காண்பிக்கிறதற்கு யாருமே இல்லையே. எல்லாருமே நம்முடைய மரணத்தை தானே விரும்புறாங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற உறவுகளே, பெற்றெடுத்த குடும்பமே நம்முடைய மரணத்தை விரும்பும் போது நம்ம மட்டும் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும்? யாருக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த உயிர் எதுக்கு இந்த உடம்புல இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்த உடனே நான் வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு, ஸ்தோத்திரம், கடைகளில் போய் மதுபானத்தை வாங்கிட்டு விஷத்தையும் வாங்கிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் நினைச்சேன், இந்த நேரத்தில் என்னுடைய தாய் தகப்பன் எல்லாருமே சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அவங்க திரும்பி பார்க்கும்போது நான் வீட்டு முற்றத்தில் பிணமா கிடக்கணும். அப்படிதான் எனக்குள்ள ஒரு தாட் வந்துட்டே இருந்துச்சு. உடனே மதுபானத்தை எடுத்த விஷத்தை கலந்தேன், வீட்டுக்குள்ள இருந்த கட்டில் எடுத்து வெளியில போட்டு அந்த கட்டில உட்காந்து குடிச்சிட்டு அப்படி நம்ம இறந்துடணும், இனி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாராயத்தையும் அந்த விஷத்தையும் கையில் எடுத்து மிக்ஸ் பண்ண அந்த விஷத்தை எடுத்து வாய்க்கிட்ட வைக்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன தெரியுமா? அப்படி கண்கள்ல இருந்து அப்படி கண்ணீர் அப்படி பொங்கி வழுது, அப்படி விழுந்து அந்த விஷத்துல அந்த சாராயத்துல விழுது. அப்போ ஒரே ஒரு எண்ணம் தான் வருது. என்ன தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை அப்பா வாயிலிருந்து, அம்மா வாயிலிருந்து, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வாயிலிருந்து, சொந்த பந்தங்கள் வாயிலிருந்து, இந்த உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒருத்தருடைய வாயிலிருந்து இந்த ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை வராதா? அப்படி ஒரு வார்த்தை வந்துட்டுனா நான் இந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்ளுவேனே, நான் இந்த உலகத்துல வாழ்வேனே அப்படின்னு சொல்லி
அந்த அந்த வேதனையில அழும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் பிறந்தது. நான் அறியாத ஒரு தெய்வத்துடைய பெயர் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. சொல்ல, எனக்குள்ள ஒரு சத்தம் வருது. உனக்காக நான் மரித்திருக்க, உனக்காக நான் மரித்திருக்க நீ ஏன் சாக வேண்டும்? அல்லேலூயா. உனக்காக நான் மரித்திருக்க நீ எதற்காக சாக வேண்டும்? இந்த வார்த்தை வருது. உனக்காக மரித்திருக்க. அப்ப எனக்காக மரித்திருக்கிற அப்படின்னா எனக்காக யாரு மரித்திருக்கா? எனக்காக, எனக்கு ஒரு கேள்வி, எனக்காக யார் மரித்திருக்கா? என்னுடைய மரணத்தை விரும்புகிற கூட்டத்தின் மத்தியில ஒரு சத்தம் வருது. உனக்காக நான் மரித்திருக்க. அல்லேலூயா. உனக்காக நான் மரித்திருக்கிறேன், உனக்காக நான் மரித்திருக்கிறேன். அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. எனக்காக எந்த உறவு மரித்திருக்கிறது? எனக்காக யார் மரித்திருக்கிறார்கள்? அப்போ யார் என்ன சாக கூடாதுன்னு சொல்றா? அப்ப எனக்காக மரித்திருக்கிறது யாரு? நான் சாகிறதை விரும்பாத நபர் யாரு? அல்லேலூயா. அப்ப நான் ஸ்தோத்திரம், உனக்காக மரித்திருக்கிறேன் சொல்றவரு ஸ்தோத்திரம், நீ ஏன் சாக வேண்டும் கேட்கிறவரு யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அல்லேலூயா. ஆமென். இந்த தெய்வம் என்னோடு இடைபடுகிறார். ஆமென். அப்ப கேட்கிறேன், நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு. ஆமென். அல்லேலூயா. இயேசு. ஆமென். உனக்காக நான் மரித்திருக்க. அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, உனக்காக நான் மரித்திருக்க நீ எதற்காக சாக வேண்டும்? ஆமென். இந்த வார்த்தை வருது. நான் யாருன்னு கேட்கும்போது சொல்லுது இயேசு. அல்லேலூயா. நான் அப்ப சொல்றேன், எத்தனையோ முறை எங்களுடைய வீடுகளுக்கு சுவிசேஷகர்கள் ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. எங்க அந்த அம்மா அப்பா போயிட்டு இருந்த சர்ச்சில் இருந்து ஊழியக்காரங்க ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. இப்படி யாரெல்லாம் ஜெபிக்க வர்றாங்களோ அவங்களெல்லாம் ஆபாசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், மோசமான வார்த்தைகளை பேசி திட்டி அனுப்புன அனுபவம் எனக்குள்ள இருக்கு. எங்க வீட்டுக்குள்ள வந்து எத்தனையோ ஊழியக்காரங்க இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்கணுமான்னு சொல்லி அழுதுகிட்டு போன நாட்கள் இருக்கிறது. நான் இருக்கிறேன்னு தெரிந்தாலே ஊழியக்காரனை வீட்டுக்குள்ள கொண்டு வராம ஸ்தோத்திரம் பக்கத்து வீடுகள்ல ஜெபித்து காணிக்கை கொடுத்து அனுப்பின அனுபவங்கள் எங்க வீட்டுக்கு இருக்குது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், பெற்ற தாயாலேயே என்ன நேசிக்க முடியல, என்ன உங்களால நேசிக்க முடியுமா? ஆமென். உங்களை யாருன்னு தெரிகிறதற்கு முன்பதாகவே உங்க நிமித்தம் வந்த ஆட்களை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? வேதனைப்படுத்தி அனுப்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது திரும்பவும் அந்த வார்த்தை வருது, உனக்காக நான் மரித்திருக்க எதற்காக நீ சாக வேண்டும்? அல்லேலூயா. இந்த வார்த்தை என்கிட்ட பேச 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 தற்கொலை எண்ணங்கள் என்னை விட்டு அகன்று போனது. அல்லேலூயா. தற்கொலை எண்ணங்கள் என்னை விட்டு அகன்று போனது. அதே இடத்துல அப்படியே ஸ்தோத்திரம் அந்த விஷயத்தை அப்படியே கொட்டி போட்டுட்டு என்ன பண்ணணும், என்ன செய்யணும்னு தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, எப்படி வேதம் வாசிக்கணும்னு தெரியாது, எப்படி அந்த கடவுள்கிட்ட அணுகணும்னு தெரியாது. ஆனா ஒரே ஒரு எண்ணம் வந்துச்சு, அந்த இடத்துல முழங்கால் போடணுங்கிற எண்ணம் வந்துச்சு. அல்லேலூயா. நான் முழங்கால் போடுறேன். முழங்கால் போட்ட உடனே என்ன அறியாம கண்கள் இருந்து ஸ்தோத்திரம் கண்ணீர் தார தாரையா வடியுது. என்னால் அந்த கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்தோத்திரம். அந்த கண்ணீர் வரக்கூடிய நேரத்தில் அப்படியே என்னுடைய கண்களுக்கு முன்பதாக நான் கடந்து வந்த பாதைகள், நான் பாவம் செஞ்சது எல்லாமே என் நினைவுக்குள்ள வருது. நான் எப்படிப்பட்ட பாவங்களை செய்தேன், எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தேன் என்பதெல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்னாக வருகிறது. அதெல்லாம் நினைவுக்கு வர வர இன்னும் அதிகமாக நான் அழத் தொடங்குறேன். இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேனே, இப்படி ஒரு அனுபவத்தில் நான் இருந்திருக்கிறேனே, இவ்வளவு நாள் என்னுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழுது தேவனிடத்துல நான் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. இது நடந்தது 2009. ஆமென். அல்லேலூயா. அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை சந்தித்தார். ஆமென். ஸ்தோத்திரம்.
எப்பொழுது அவர் சந்தித்தாரோ அப்பொழுதிலே எனக்கு போதை பழக்க வழக்கிலிருந்து விடுதலை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. உடனேலாம் வரல, ப்ராசஸ் தொடங்கினது. ஆமென், ஸ்தோத்திரம். என்ன குடிக்காம இருக்க முடியாதுல்ல அந்த உடம்புக்கு, அப்படியே ஸ்தோத்திரம். ஆனாலும் திரும்பவும் போகும் கடைக்கு, வாங்கி ஒவ்வொரு முறையும் வாயில வைக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு உமட்டல் வரும். ஸ்தோத்திரம். என்னைக்கு கர்த்தர் தொட்டாரோ அன்னைக்கு அது உள்ள போறது நின்னுச்சு. ஆமென். திரும்ப திரும்ப வாங்கி பார்த்தேன், குடிக்க முடியல, உள்ள போகல, அதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் இதை குடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அது போச்சு. ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த கஞ்சா பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்தது. ஆமென். புத்தி தெளிந்த ஒரு மனிதனாய் மாறினேன். ஆமென், ஸ்தோத்திரம். புத்தியை தெளிய பண்ணினார் கர்த்தர். 2010 கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணினார். 2010 கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். 2010 கேரளாவில் ஒரு கம்பெனியில் சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது அந்த அங்கிருந்த சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் பொய் வழக்கு போட்டு என்னை சிறைச்சாலை கொண்டு அடைச்சாங்க. கடுமையான உபத்திரவங்களுக்கு நான் ஆளானேன். எனக்கு டாக்டருக்கு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இவனால் ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கவே முடியாது, ஏன்னா இவனுடைய உடம்பை அவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. 2026 ஆகுது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நான் எதை சொல்ல வாரேன்னா, அங்கே நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா ஒரு இந்த வசனம். ஆமென். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கு. ஆமென். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து. அப்ப ஆத்துமாவுக்கு பசி இருக்குதா இல்லையா? ஆத்துமாவுக்கு பசி இருக்குதா இல்லையா? இருக்குது. ஆமென், இருக்குது. ஆத்துமாக்களுக்கு பசி இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக ஆத்துமாக்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. ஆமென், அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. யார் நமக்கு வழியை காண்பிப்பார்கள், யார் நமக்கு பாதையை தெரிவிப்பார்கள், யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி அநேக ஆத்துமாக்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். நம்ம ஆத்துமாவை என்ன செய்யணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சாய்க்கணுமா அப்படின்னா என்ன? அந்த ஆத்துமாக்களுக்கு நம்முடைய ஆத்துமா உதவி செய்கிறதாய் மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது சரீரத்திற்கு இல்ல, ஆத்துமாவுக்கு. ஆமென். சரீரத்திற்குரிய தேவைகள் எல்லாம் ஒரு மனுஷனால சந்திக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. வஸ்திரம் இல்லாத ஒருத்தனுக்கு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்க முடியும். ஆகாரம் இல்லாதவனுக்கு ஒருத்தருக்கு ஆகாரத்தை வாங்கி கொடுக்க முடியும். பண உதவி செய்ய முடியும். ஏன் நீங்களும் நானும் செய்யட்ட வேற யாராவது செய்வாங்க. நான் சொல்றது ஆத்துமாவிற்கு. ஆமென், அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு, சிறுமைப்பட்டவனுக்கு நாம் என்ன செய்யணும்? இப்ப ஆத்துமா பசி, ஆத்துமா திருப்தியாக்கணும் என்ன செய்ய முடியும்? ஆத்துமாவை திருப்தியாக்கணும் என்ன செய்ய முடியும்? பசி உள்ள இடத்துல நம்முடைய ஆத்துமாவை சாய்க்கணும். அடுத்து சிறுமைப்பட்டனுடைய ஆத்துமா என்ன செய்யணும்? திருப்தியாக்கணும். அப்ப சிறுமைப்பட்டனுடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இயேசுவை சொல்லணும். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததற்கு பிற்பாடு ஒரு வார்த்தை அறிவிக்கப்பட்டது. உயிர் தெழுந்த செய்தியை சீசர்களுக்கு முதலாவது தெரியப்படுத்த சொன்னார். உயிர் தெழுந்த செய்தியை சீசர்களுக்கு தெரியப்படுத்த சொன்னார். அதே அதிகாரத்தில் கடைசி சொன்னார், உலகமெங்கிலும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து சீஷராக்கு அப்படின்னாரு. அல்லேலூயா, ஆமென். சீஷர்களாய் மாற்றப்பட்டவனுக்கு கொடுத்த கட்டளை சீஷராக்கு. ஆமென், அல்லேலூயா. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட நீ, சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருக்கிற நீ, சுவிசேஷ வேலையை செய்கிற நீ, சுவிசேஷ அதாவது என்ன செய்,
நீ போய் என்ன பண்ணு, சீஷராக்கு. அல்லேலூயா. இப்ப நான் சீஷர் ஆயிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், சீஷராக்கணும். அல்லேலூயா. ஆமென். நான் சீஷன் ஆயிட்டேன் அப்படிங்கிறதோட அத்தியாயம் முடியல, நான் சீஷராக்கணும் அத்தியாயம் தொடங்குது. அப்படின்னா சுவிசேஷ வேலை என்ன பண்ணணும், செய்யணும். அல்லேலூயா. சுவிசேஷ வேலை என்ன செய்யணும், செய்யணும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் மட்டும்தான் விடுதலையை கொண்டு வரும். அல்லேலூயா. சில நேரங்கள்ல சில மனிதரிடத்துல ஆண்டவர் நேரடியா பேசுகிறார். எல்லார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டாரு, நேரடியா என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டாரு. சிலரிடத்துல சுவிசேஷத்தின் வாயிலாக என்ன செய்யறாரு, பேசுறாரு. ஒருவேளை அது நம்முடைய சாட்சிகளாக இருக்கலாம், ஒருவேளை ஸ்தோத்திரம் நம்முடைய நடக்கைகள் மூலமாக கேள்விப்படலாம். எப்படி ஆகிலும் சுவிசேஷத்தினால மட்டும்தான் ஒரு மனுஷன் விடுவிக்கப்பட முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த சுவிசேஷ வெளிச்சம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஜனங்கள் என்ன செய்ய முடியாது, இந்த பூமியில வாழ முடியாது. அல்லேலூயா. தற்கொலைக்கு நேரா போயிடுவாங்க, மற்ற காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போயிடுவாங்க. இந்த பூமியில மனுஷங்க சமாதானத்தோட வாழ முடியாது. அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை என்னது, சகல ஜனத்திற்கும் சுவிசேஷத்தை சொல்லி சீஷராக்கணும். அல்லேலூயா. நல்ல ஜாப்பை கொடுத்திருக்கிறாரா, சுவிசேஷ வேலைக்காக. நல்ல வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரா, சுவிசேஷ வேலைக்காக. நல்ல வருமானத்தை, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரா, சுவிசேஷத்திற்காக. ஆமென். அல்லேலூயா. நல்ல ஊழியம் போயிட்டே இருந்துச்சு வாழ்க்கையில். நல்ல இடங்களை வாங்க, நல்ல ஆலயங்களை கட்ட, நல்ல ஊழியங்களை செய்ய, அப்படி நல்லா போயிட்டே இருந்துச்சு. அப்போ சரி, ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நமக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறாரு, இனி தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம், நம்ம கொடுக்கப்பட்ட சபையில் அப்படி இருந்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என் மனைவிக்கு ஒரு பலவீனம் வந்துச்சு. 4 மாதம் அவர்கள் கன்ஷியூவாக இருந்து, கிட்டத்தட்ட எங்களுக்கு திருமணமாகி 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம் ஆகுது திருமணமாகி, குழந்தைகள் இல்லை. 4 மாதம் கன்ஷியூவ் ஆகினாங்க. அப்போ 13 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் தலைமுறையை கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு அவங்களுக்கு ஒரு அபாஷன் ஏற்பட்டுச்சு. அது எப்படி ஏற்பட்டுச்சுன்னே தெரியல. அது உடைந்து கிட்டத்தட்ட 1 மாதங்கள் அளவும் ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகவே இல்லை. ஓவர் ப்ளீடிங். எவ்வளோ முயற்சிகள் பண்ணியும் அதை அரெஸ்ட் பண்ண முடியலை. அவங்களுடைய சொல்லப்போனால் மரணத்தின் விளிம்பு கூட என் மனைவி போயிட்டாங்க. திரும்ப ஐக்ரௌண்டில் போய் ஜிஹெச்சில் போய் ஒரு 15 நாள் வச்சுருக்கோம். இப்போ டாக்டர்லாம் சொல்கிறாங்க, இது அரெஸ்ட் ஆகலை அப்படின்னா நியூட்ரஸை ரிமூவ் பண்ணிடணும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலைமைக்கு வந்துட்டாங்க. என்னுடைய மனைவிக்கு என்னென்னா, கர்த்தர் அற்புதம் செய்வார், வாக்கு பண்ணியிருக்கிறாரு, எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியாது, நான் சம்மதிக்க முடியாதுங்கிறாங்க. ஆனால் டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் மனைவி உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நியூட்ரஸை எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்த எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, எடுக்கிறது நல்லது, எடுக்கிறது நல்லது, உயிரை காப்பாற்றினா எடுக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதன் மத்தியில் அவங்க மன ரீதியான போராட்டங்கள், ஒரு பக்கம் மன ரீதியான போராட்டம், இன்னொரு பக்கம் சரீரத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட பிரச்சனைகள். டாக்டர் கேட்குறாங்க, இத்தனை வருஷம் ஆயிக்கலாமா, இதுக்கப்புறம் நீ பிள்ளை பெற்றெடுத்து என்ன செய்ய போகிற, உன் உயிரை காப்பாற்றுறதுக்குள்ள வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகள், அப்படிப்பட்ட நிலைமைகள் அவளை ரொம்பவும் மோசமாகிடுச்சு. அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, உயிர் பிழைச்சா போதும் அப்படின்னு நிலைமைக்கு வந்துட்டாங்க. உயிரை மட்டும் காப்பாற்றினா போதும் அப்படின்னு வந்துட்டாங்க. மனைவி சொல்கிறாங்க, என்கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கண்ணீரோட கூட ஜெபித்தோம். சர்ஜரி பண்ணுறதுக்குள்ள எல்லா ஆயத்த வேலைகளையும் பண்ணி வச்சுருந்தாங்க. சர்ஜரி பண்ணுறதுக்கு முந்தின நாளுக்கு முன்னால் ஒரே ஒரு ரிப்போர்ட்டில் ஆண்டவர் எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கினார். அல்லேலூயா. ஆமென். நியூட்ரஸில் சிஸ்டர் இருக்குது அப்படின்னாங்க, கட்டி இருக்குது அப்படின்னாங்க. அதனால்
2 ஓவரின்னு வந்து பாதிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அடுத்தடுத்து வந்த ரிப்போர்ட்டுகள்ல தேவன் மாற்றங்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, மாற்றங்களை ஏற்படுத்தினார். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வீட்டில் வந்து பெட்டில் நான் அழுதேன். ஒரே ஒரு என்ன அழுதேன் தெரியுமா? மன கஷ்டப்பட்டு அழுதேன். என்ன அப்படின்னா, ஆண்டவரே, ஏன்னா என்னுடைய ஊழியத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய விசுவாசிகள் எனக்கு பின்னால் ஜெபிப்பாங்களா அப்படிங்கிற உறுதியை நான் சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த பாஸ்டர்ஸ் ஜெபிப்பாங்களா அப்படிங்கிற உறுதி எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, நான் எந்த இடத்துக்கு மீட்டிங் போனாலும் பலிபீடத்தில் ஏறினேன்னா அந்த நேரத்தில் என் மனைவி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஆமே. அப்போ என்னுடைய மனைவியுடைய பேக்ரவுண்ட், அந்த பின்னால் ஜெபிக்கிற அந்த சப்போர்ட் தான் நான் எங்கே போனாலும் ஊழியத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஏன் அப்படின்னா அந்த அந்த டயத்தில் அவங்க உட்கார்ந்து என்ன செய்வாங்க? ஜெபிப்பாங்க. அப்போ எனக்கு இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு அது எனக்குள்ளே ஒரு கலக்கம் வருது. நான் என்னுடைய மனைவி இழந்துருவனோ, ஏன்னா அந்த நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ நான் அழுத, ஆண்டவரே, ஒரு இரவு கூட என்னால் என்னுடைய மனைவி இல்லாமல் கடக்க முடியலையே. நான் வந்து சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறேன், வீட்டில் பாஸ்னேஜில் உட்கார்ந்துருக்கிறேன், என் மனைவி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, உள்ளே இருக்கிறாங்க. என்னால் அந்த ஒரு இரவை கடக்க முடியல. நான் அவ்வளோ வேதனைப்பட்டேன், அவ்வளோ அழுதேன் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, என்னால் என்னுடைய மனைவி இல்லாமல் ஊழியம் செய்யவே முடியாது. என்னால் இதுக்கப்புறம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால என்னுடைய மனைவியுடைய உயிரை நீங்கள் திரும்ப தரணும், மனைவியுடைய ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் சேலஞ்சான பகுதிகளில் போய் நான் என்ன பண்ணுறேன்? ஊழியத்தை செய்கிறேன். சேலஞ்சான பகுதியில் போய் செய்கிறேன்ப்பா, திரும்ப கொடுங்கன்னு சொல்லி இரவு முழுவதும் கிடந்து போராடினேன், அழுது அங்கலாய்த்து போராடினேன். அன்றைக்குரிய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு அற்புதம் பண்ணாரு. அல்லேலூயா. டாக்டர் சொன்னாங்க, இது ஆப்ரேஷன்லாம் பண்ணண்டா, மாத்திரை சாப்பிட்டாலே போது எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க. அல்லேலூயா. எல்லா சர்ஜரிக்கு என்னென்ன ப்ராசஸ் இருந்துச்சோ அவ்வளத்தையும் கேன்சல் பண்ணாங்க. என்னுடைய மனைவியை ஜீவனோடு கூட நான் வீட்டுக்கு திருப்பி கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். சத்தீஸ்கருக்கு போயிருக்கேன், ஜார்க்கண்டுக்கு போயிருக்கிறேன், யூபிக்கு போயிருக்கேன், எம்பிக்கு போயிருக்கேன், ஹரியானா போயிருக்கேன், குஜராத் போயிருக்கிறேன். இப்படி எல்லா பகுதிகளுக்கும் நான் ஊழியத்தை ஒரு மிஷனரி ஊழியங்களுக்கு போயிருக்கிறேன். அங்கே போய் கூட்டங்கள் நடத்தி கொடுத்துருக்கிறேன், உதவி செஞ்சுருக்கிறேன், பல காரியங்கள் செஞ்சுருக்கிறேன். ஆனால் அந்த ஆண்டவர்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, சேலஞ்சான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தான் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு, ஹிமாச்சலுக்கு போப்பா அப்படின்னாரு. அல்லேலூயா. ஹிமாச்சலுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமென். அப்போ ஹிமாச்சலுக்கு போ அப்படின்னு, ஏன்னா ஹிமாச்சல் அப்படிங்கிற வார்த்தையை நான் மேப்பில் தான் பார்த்துருக்கிறேன். உலக வரைபடத்தில் அந்த மேப்பில் நான் பார்த்துருக்கேன் ஹிமாச்சலை. அது தவிர்த்து ஒரு டூரிஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படி தான் நம்ம வந்து நம்ம மற்ற இதிலெல்லாம் பார்க்கும்போது ஒரு டூரிஸ்ட் ஏரியா, அது ஒரு குளுமையான பகுதி, நிறைய பேர் போகிறதுக்கு விருப்பமான பகுதி அப்படிங்கிற காரியங்களை நான் பார்க்குறேன். அப்போ நான் கேட்குறேன், ஒரிசாவில் போய் ஊழியங்கள் செய்யும்போது அங்கே எவ்வளவோ காரியங்களை பார்த்துருக்குறேன். ஜார்க்கண்டில், பீகாரில், யூபியில், எம்பியில், ஹரியானாவில், குஜராத்தில் இப்படிப்பட்ட பகுதிகளெல்லாம் ஊழியங்களை செய்யும்போது பார்த்துருக்குறேன். இங்கெல்லாம் கூட நான் ஒரு சில பாரங்கள் எனக்குள்ளே வந்திருக்குது. அப்போ ஹிமாச்சலுக்கு போக சொல்கிறாரு. ஹிமாச்சலுக்கு போய் நம்மளை ஒரு வேளை வந்து ஸ்தோத்திரம், இவனும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பான், அவளும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பான். அப்போ 2 பேரும் சரி யாரையா ஒருத்தரையாவது என்ன செய்வோம் அப்படி அனுப்பணும்னா அங்கே உள்ள கிளைமேட்டெல்லாம் பார்த்து, அங்கே உள்ள சூழ்நிலைமையெல்லாம் பார்த்து, அங்கே உள்ள ஜனங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஏன்னா நானும் சர்ச் பண்ணி பார்க்குறேன், ஒரே ஹிமாச்சல் எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸாக வருது, எதில் பார்த்தாலும் அப்படியே வருது. சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாச்சலுக்கு நான் பிரயாணப்பட்டு போகிறேன். அல்லேலூயா. இந்த ஹிமாச்சலை பற்றி பேச போகிறேன். ஃபோட்டோ வீடியோ எதுவுமே வேண்டாம், சென்சிட்டிவ் அது வேண்டாம், ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுவேன். இன்னொரு காரியம் நல்லா கவனிங்க. அப்போ தேவன் பாரப்படுத்திட்டாரு, ஹிமாச்சல் போக சொல்ல. எங்கள் வீட்டை மாட்ட சொல்கிறேன், ஆண்டவர் சொல்கிறாருமா ஹிமாச்சலுக்கு போ அப்படிங்கிறாரு. அப்போ எங்க அசிஸ்டன்ட் ஹிமாச்சல் போ அப்படின்னு சொல்கிறாரு. மனைவிட்ட சொல்கிறேன்,
ஆண்டவர் சொல்கிறாரு ஹிமாச்சல் பிரதேசம் போக சொல்கிறாருன்னு. அப்போ சொல்கிறாங்க ஹிமாச்சல் பிரதேசத்தில் உங்களுக்கு யாரை தெரியும், மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் இருக்குது, நீங்கள் இங்கேருந்து ஃபோன் பண்ணிங்கன்னா அங்கே உள்ள மினிஸ்ட்ரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஹிமாச்சல் பிரதேசத்தில் இது வரைக்கும் கர்த்தர் யாரையும் அறிமுகப்படுத்தலையே, யாரையுமே தெரியாத, எப்படி போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று செய்வோம், கர்த்தர் போக சொல்கிறாருன்னா கண்டிப்பாக வழி என்ன செய்வார், திறப்பார். அப்போ திறக்கிற வரைக்கும் என்ன செய்வோம், ஹிமாச்சல் சொல்லி ஜோம் பண்ணுவோம். 2 பேரும் ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே ஹிமாச்சலை கொடுங்க, ஹிமாச்சலை கொடுங்க, ஹிமாச்சலை கொடுங்க. நாங்களும் ஹிமாச்சலை கேட்குறோம். ஆனால் ஹிமாச்சலுக்கு எதுக்கு போனோம், அங்கே என்னத்துக்கு போனோம் எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. இப்படி ஹிமாச்சலுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு 3 நாள் மீட்டிங் வந்து பஞ்சாப்ல கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. பஞ்சாப் மாநிலத்தில் பதன்கோட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஸ்தோத்திரம், ஒரு பெரிய ஒரு சர்ச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு, மேலே ஒரு 2500 பேர், கீழே ஒரு 2500 பேர் ஆராதிக்கலாம். 5000 பேர் ஆராதிக்கிற ஒரு பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சில் உள்ள ஒரு பாஸ்டருடைய ஃப்ரெண்டு எங்கள் சர்ச்சுக்கு ஒரு 3 நாள் மீட்டிங் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து முன்னால் இந்த காரியங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஹிமாச்சலுக்கு போகிறதுக்கு முன்னால் பஞ்சாப்பு போங்க, பஞ்சாப்புக்கு போயிட்டீங்கன்னா யாராவது உங்களுக்கு என்ன செய்வாங்க, அறிமுகம் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் டேட்டு வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஊழியக்காரர் உங்கள் ஆலயத்துக்கு வர்றாரு, நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நானும் நினச்சேன், சரி ஒரு வழியை திறந்திருக்கிறாரு போவோம், சாதாரணமான ஆளாக இருப்பான்னு நினச்சி நாங்கள் போனால், எங்களுடைய ஸ்தாபனத்தில் இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருந்த முன்னாள் பிரசிடெண்ட்டு, அவரை வந்து எங்கள் ஸ்தாபனத்தில் உள்ளவங்க வந்து பார்க்கணுன்னே நினைப்பாங்க. ஏன்னா வட மாநிலத்தில் 2500 திருச்சபைகளை கட்டியிருக்கிறாரு, நிறைய திருச்சபைகளை உருவாக்கி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்பர் கொடுத்துட்டாங்க. பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது யார்டா நம்ம பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறாரு, 3 நாட்கள் உங்களுக்கு நாங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி. அந்த திருச்சபைக்கு போனேன். ஆண்டவர் முதல்ல அந்த திருச்சபையில் 3 நாட்கள் கன்வென்ஷனில் பேசுகிறக்கு உதவி செஞ்சார். அந்த 2வது நாள் செக்ஷன் வரும்போது மெதுவாக சொன்னேன், ஏன் இங்கே வந்தேன் தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆரம்பித்தாங்க. வந்து இங்கே வந்ததுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, நான் பஞ்சாப்பை சுற்றி பார்க்க வரலை, நான் ஹிமாச்சலுக்காக தான் நாங்கள் வந்தேன் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ ஹிமாச்சலுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே முடிஞ்ச உடனே கேட்டாங்க, ஹிமாச்சல் வர வேண்டிய காரணம் என்னன்னு சொல்லும்போது, ஹிமாச்சலுக்கு ஆண்டவர் போக சொன்னார், வந்தேன். ஹிமாச்சலை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார், தெரியாதுன்னு சொன்னேன். சரி, அப்போ ஹிமாச்சலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய முடிவு என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. கரெக்டாக அந்த பதன்கோட்லேருந்து ஒரு 7 மணிக்கு ஒரு பஸ்ஸு உண்டு ஹிமாச்சல் நான் போகிற இடத்துக்கு. நான் போன இடம் வந்து ஹிமாச்சலில் சம்பான் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு மாவட்டம். ஹிமாச்சல் மாநிலத்தில் ஒரு 12 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 12 மாவட்டங்களில் இந்த பகுதி டல்ஹௌசி, அதுக்கப்புறம் சம்பா, பாங்கி, இந்த மாதிரி சொல்கிற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உயர்ந்த மலைமேடுகள். இது வந்து பிரயாணம் பண்ணி போகிறதுக்கே கடுமையான ஏரியா. அழைப்பு இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஹிமாச்சலுக்கு போகிறதுக்கே ஒரு அழைப்பு வேணும்ன்ட்டு. ஊழியத்தில் உள்ள அழைப்பை விட ஹிமாச்சலுக்கு போகிறதுக்குன்னே ஒரு அழைப்பு வேணும் அப்படிங்கிறத எனக்கு அங்கே போனதுக்கப்புறம். ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரே ஏத்தமும் கிடையாது, ஒரே இறக்கமும் கிடையாது. ஆமென். இது மட்டும் இல்லாமல் பிரயாணத்தில் நம்ம பாதி தூரங்கள் போகும்போது ஆக்சிஜன் குறைவாயிரும், சுவாசிக்க முடியாது. ஒன்று சொல்லி அனுப்புனாங்க, ஹிமாச்சல் வந்து சென்சிட்டிவான ஏரியா, டூரிஸ்ட் மாதிரி போய் தான் நாங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால தயவு செஞ்சு அங்கே இருக்கிற எந்த பிரேயர் சம்பந்தமான காரியத்தையும் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்துடாதீங்க அப்படிங்கிற காரியத்தை சொல்லி அனுப்புனாங்க. அதனால் நாங்கள் உள்ள வீடியோ எதுவுமே நான் ரிலீஸ் பண்ணல, எல்லாம் என்னுடைய மெமரிக்காக வச்சுட்டேன். ஆனால் அந்த பிரயாணம் பண்ணும்போது நான் அனுபவித்த கஷ்டம் அப்படின்னா, ஆக்சிஜன் குறைவாகுது, இன்னொரு பக்கம் சரீரம் ஒத்துழைக்க மாட்டுக்கு. அந்த மலை பகுதியில் ஏற என்ன செய்ய மாட்டுக்கு, ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலைமை. இப்படியெல்லாம் ஏறி அங்கே போனதுக்கப்புறம் ஒரு மிஷினரி அவங்க வீட்டில் இடம் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஹிமாச்சலுக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேன், இங்கேருந்து ஜோம் பண்ணிட்டு அப்படியே போயிருங்க, இங்கேருந்து ஜோம் பண்ணிட்டு
போயிருங்க. ஏன் சொல்றாருன்னா, இங்க மதமாற்ற தடை சட்டம் அமலில் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, ஒரு வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த வீட்டுக்காரங்க பர்மிஷன் கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். மூணாவது, அப்படியே போனாலும் ஏதாவது ஒன்று நடக்கணும். என்ன செய்யணும், நடக்கணும். அப்படி நடந்தாதான் அவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் நினச்சேன், சரி சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் ஜெபிச்சேன். ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வீட்டில் இடம் கொடுத்துருந்தாங்க, அவங்க வீட்டில் வந்து நல்லா ஜெபிச்சேன். அவர் நினச்சிருக்காரு போல், அந்த ஜெபத்தெல்லாம் பார்த்துட்டு அவர் நினச்சிருக்கிறாரு, சரி நல்லா ஜெபிக்கிறாரு, அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன செய்வோம், ஜனங்களை என்ன செய்வோம், வர வைப்போன்னு சொல்லி கொண்டு வந்தார். கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்தார், அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அதற்கப்புறம் ஜனங்கள் கேள்விப்பட்டு ஒவ்வொரு மலைப்பகுதிகளிலையும் அவங்க கூப்பிட்டு ஜெபத்தை என்ன பண்ணாங்க, ஏற்படுத்தினாங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே ஊழியங்களுக்கு குறைவில்லை. என்ன ஊழியங்களுக்குன்னா, நம்ம செய்யும் பொழுது கிரியைகள் நடக்கிறதுக்கு குறைவில்லை. ஹிமாச்சல் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஹிமாச்சலி மட்டும்தான் ஹிமாச்சலிக்கு இடத்த கொடுக்க முடியும். ஹிமாச்சலி மட்டும்தான் ஹிமாச்சலிக்கு இடத்த கொடுக்க முடியும். இன்னும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்காரன், கர்நாடகாக்காரன், ஆந்திராக்காரன், தமிழ்நாடுக்காரன், பீகார்காரன், சத்தீஸ்கர்காரன், ஹரியானாக்காரன், குஜராத்காரன் எல்லா மாநிலத்திலையும் கலந்திருப்பார்கள். ஆனால் ஹிமாச்சலியை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஹிமாச்சலி அந்த ஸ்டேட்டை விட்டு வேற ஸ்டேட்டுக்கு வரவும் மாட்டான், அந்த ஸ்டேட்டுக்குள்ளே யாரையும் அனுமதிக்கவும் மாட்டான். அவங்க என்னன்னா, மற்ற எல்லாரையும் விட நாம தான் உயர்ந்தவர்கள், ஆரிய வம்சத்தார், அவங்க ஃபுல்லாக ஆரியர்கள். அப்போ நம்ம தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே என்ன செய்ய மாட்டான், உள்ள விட மாட்டான். ஒரு மோசமான ஒரு கண்டிஷனில் ஹிமாச்சல் பிரதேசம் இருக்குது. சுவிசேஷத்திற்கு பஞ்சமான ஒரு சூழ்நிலை மேலே ஹிமாச்சல் இருக்குது. அதுக்கப்புறம் என்ஐபிசின்னு ஒரு சில ப்ரைவேட் ஸ்தாபனங்கள் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அங்கே தமிழ்நாட்டுக்காரங்களை, கேரளாக்காரங்களை அவங்க வேலைக்கு எடுத்தாங்க. அப்படி வேலைக்கு வந்தவங்க தான் அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சின்ன சின்ன ஜெபங்களை ஆரம்பித்து அங்கே இருக்கிறவங்களை உருவாக்கி அங்கே உள்ள ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்கிறீங்களுங்க, அவங்க வந்து 6 மாதம் தான் வேலை செய்வாங்க. எத்தனை மாதம்? 6 மாதம் தான் அவங்க வேலை. அந்த 6 மாதமும் என்னென்னா பனி உருகிற நேரம். அந்த பனி உருகிற நேரம் அந்த தண்ணி எடுத்து ஆப்பிள் விவசாயம், காய்கறிகள் விவசாயம் பண்ணுவாங்க. அங்கே எப்படின்னா, அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு இடங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்குன்னா, அவங்க எந்த மலையில் போயினாலும் திருத்தி அவங்க பயிர் வைத்து கொள்ளலாம், அவங்க விவசாயம் பண்ணி கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஹிமாச்சலி வீட்டுக்கு போனோன்னா நமக்கு அரண்மனைக்கு போன மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? அரண்மனைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு மளிகை ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஊரில், அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே மளிகை பொருட்களை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா எப்போ நிலச்சரிவு வரும்னு தெரியாது, எப்பொழுது பாதைகளெல்லாம் பிரேக் ஆகும்னு தெரியாது, எப்பொழுது வழி தடங்களெல்லாம் மறைக்கப்படும் தெரியாது. மருத்துவ வசதிகள் கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, வாங்கி வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறேன், ஹிமாச்சலிகள் கஷ்டப்பட்டவங்க கிடையாது. ஆமென். ஒவ்வொரு வீட்லேயும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கிறாங்க. வருமானத்தில் அவங்களுக்கு பஞ்சம் கிடையாது, வாழ்வாதாரத்தில் அவங்களுக்கு பஞ்சம் கிடையாது, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு பஞ்சம் கிடையாது. வசதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று இல்லை, சுவிசேஷம் இல்லை. அல்லேலூயா, சுவிசேஷம் இல்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, மருத்துவத்திற்குரிய தேவைகள் வருது, ஆனா மருத்துவம் இல்லாததுனால மந்திரவாதிகளை தேடி போறாங்க. அல்லேலூயா, அங்க மந்திரவாத கிரியைகள் அதிகமாக இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்திய தேசத்துடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய மந்திரவாதங்கள் நடக்கிற இடம் தான் ஹிமாச்சல். அல்லேலூயா. அப்ப ஹிமாச்சல்ல செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் தான் இந்தியாவுடைய தலையெழுத்ததே மாற்றுது. ஒரு பக்கம் அந்த ஜனங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, இந்த இடத்துல இருந்து தான் ஸ்தோத்திரம் அவங்க வழிபடுகிற தெய்வம் முழு உலகத்தையும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களுடைய நம்பிக்கை. இன்னொரு பக்கம் மந்திரவாதத்தினுடைய கிரியைகள் அதிகமாக,
ஸ்தோத்திரம். ஒரு தேசத்துல ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னா அங்கதான் மந்திரவாதம் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன மாற்றம் வேணும்னாலும் அங்கதான் நடக்குது மந்திரவாதம். அங்கதான் மந்திரவாதம் நடக்குது. மந்திரவாதத்துடைய மெயின் ஸ்தலமே ஹிமாச்சல் தான். ஆமென். மூட பழக்க வழக்கங்கள், மந்திரவாதங்கள், இப்படி பல காரியங்களை அந்த மாநிலம் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் கண்ணால பார்க்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்றேனே. ஒரு வார்த்தை நம்ம ஆதியாகமத்தில் படிச்சிருப்போம். 6வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்ல, அந்த வசனத்தை கூட வாசிங்களேன். தேவபுத்திரர்கள் மனுஷ குமாரத்திகள் சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு போதும். இங்க மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பிரச்சனை அங்க அதிகம் உண்டு. ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். தேவதாரு விருட்சங்கள் நிறைந்த பூமி ஹிமாச்சல். இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஸ்பிரிட்னால பெண்கள் பாதிக்கப்படுறதும் ஹிமாச்சல் தான். பாதிக்கப்படுறாங்கன்னா சிறுவர்களிலிருந்து, சிறு பிள்ளைகளிலிருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் என்ன செய்றாங்க? பாதிக்கப்படுறாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ரொம்ப ஷேர் பண்ண முடியாது. இதில் மந்திரவாதத்தில் ஒரு கட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக 12 மணிக்கு அவங்க வீட்டை விட்டு இறங்குவாங்க. எங்கள் மிஷினரி சொல்கிறாரு, வெளியில் வரக்கூடாது, வெளியில் வரக்கூடாது, நீங்கள் வேணால் இங்கேருந்து வேணால் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கையில் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு, நல்ல வெளிச்சம் உள்ள ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திருமணமாகாத பெண்களை நிர்வாணமாக அந்த மந்திரவாதத்திற்கு மெருகு ஊட்டுவதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பூஜைக்காக பெண்களை கூட்டு போகிறாங்க. இது இன்னும் வெளில வரல. நரபலிகள் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த மந்திரவாதத்திற்கு மெருகு ஊட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால என்னன்னா, அங்க மந்திரவாத சக்தி தலைவிரிச்சு ஆடுது. ஆமென். இன்னொரு பக்கம் சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரு திறந்த வாசல் நம்ம நாட்டில் கொடுத்துருக்கிறார், அங்க இல்லை. அங்க எப்படி நம்ம இங்க கிராமம்னு சொல்றோமோ அதெல்லாம் அங்க மலைப்பகுதிகள். ஒரு மலைக்கு மேல 40 வீடுகள் இருக்கும், ஒரு மலைக்கு மேல 100 வீடுகள் இருக்கும், ஒரு மலைக்கு மேல 50 வீடுகள் இருக்கும். இந்த மலைப்பகுதிகளுக்கு போறதுக்கு வழித்தடம் இருக்காது. ஆனா அங்க என்ன செய்யணும்? போகணும். போறதுக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆமென். ஏன்னா அங்க சரீர பலன் ரொம்ப முக்கியம். நம்முடைய உடம்பு வச்சு என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நான் ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடத்துக்கு போகும்போது நான் அழுதுட்டேன். நான் ஆண்டவர்ப்பா சொன்னேன், எனக்கு இந்த வழியெல்லாம் தாங்க முடியாத ஆண்டவரே. நான் ஜெயிலில் அனுபவிச்ச வேதனையை விட நான் அந்த ரூட்ல அனுபவிச்சேன். அது பாங்கின்னு சொல்ற இடம். பிரிட்டிஷ்காரருடைய காலத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறதுக்காக அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து குற்றவாளிகளை கொண்டு போய் போட்டுருவாங்க. அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல என்னன்னா குளிர் அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் இருக்காது. அந்த பகுதியில் கொண்டு குற்றவாளிகளை போட்டுருவாங்க. அந்த பகுதியில் போற ஜீப் வாகனத்துல போனோம். அப்படி பாதி போயிட்டு இருக்கும் போதே ஆக்சிஜன் லோவாயிரும். எனக்கு ஆக்சிஜன் குறைஞ்ச உடனே எனக்கு திட்டுமுட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஒரு பக்கம் வயிறு பிரட்டுது, இன்னொரு பக்கம் ஆக்சிஜன் குறையுது. எனக்கே ஒரு பயம், நம்ம முடிஞ்சு போயிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவரை பார்த்து அழுதேன், ஆண்டவரே இந்த பிரயாணம்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பான்னு. இந்த பிரயாணம்லாம் பண்ண முடியாது, இது கடுமையா இருக்குது, நான் இறங்கி திரும்பி போயிடலாம் நினைக்கிறேன். இல்லை நீ போன்ட்டாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தெரியுது 32,000 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆமென். குற்றவாளிகளாக தூக்கி போடப்பட்டவங்க, திருமணத்தை முடிச்சு பிள்ளைகளை பெற்றெடுத்து 32,000 பேர் அங்க இருக்கிறாங்க. ஆனா சுவிசேஷம் அங்கே இல்லை. அல்லேலூயா. ஒரு மருத்துவமனை இல்ல சொல்றாங்க. ஒரு மருத்துவமனை அங்க இருந்துச்சுன்னா அநேக உயிர்கள் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. நிறைய கர்ப்பிணி பெண்கள் அங்க இருந்து கீழே கொண்டு வரதுக்கு முன்னாலே இறந்து போயிருவாங்க. ஆமென். அல்லேலூயா. அங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள். ஆனா அந்த 32,000 பேர்ட்டையும் சம்பாதிக்கணும்னு ஜியோக்காரன் ஃபைபர் போட்டுட்டு இருக்கான். அல்லேலூயா. என்ன பண்றான்? ஃபைபர் நெட் போட்டுட்டு இருக்கிறான். உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை கூட, ஒரு மனுஷன் கையிலிருந்து கூட நம்ம பணத்தை வாங்காம விட்டுற கூடாது. ஆமென்.
ஒரு மனுஷனுடைய கையிலிருந்து கூட வாங்காம விட்டுறக்கூடாதுன்னு அவன் வழித்தடத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். அப்ப நாம எவ்வளவு பாரப்படணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். சரீரத்தில் இருக்கிற வருமானத்தை சம்பாதிக்கிறதற்கு ஒருத்தன் இவ்வளவு பிரயாசப்படுவானா, ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு நாம என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரே ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட் தான், ஒரு முறையாவது அங்க காலையாவது வச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்துருங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்க ஊழியம் செய்ய போங்க நான் சொல்ல வரல, அந்த தேசத்துல போய் காலையாவது வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்துருங்க. ஆமென். நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கோம், ஆண்டவரே அநேக வாலிபர்களை தேவன் அங்கே அனுப்புவீராக, அங்க இருக்கிற அநேக வாலிபர்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்காரங்க அங்க போய் இருந்தாங்க, கேரளாக்காரங்க போய் இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் என்ன தெரியுமா, டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொந்த சம்பாத்தியத்துல ஒரு 10 மிஷனரிகளுக்கு 20 மிஷனரிகளுக்கு அவங்க சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு அந்த ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குன்னா, அவங்க எல்லாம் வேலை நிமித்தமாக மாறி வர்றாங்க. அதற்கு பிற்பாடு அவங்க நடத்துறதுக்கு ஆள் இல்ல. நான் போன இடத்துல ஒரு கேரளாக்காரர், அவரு அவருடைய மனைவியும் சம்பாதிக்கிற சொந்த பணத்துல இருந்து ஒரு 10-15 பேர்களுக்கு மாசம் 4000 ரூபாய் வச்சு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பாஸ்டர் எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னா நான் கீழே போயிருவேன், நான் கீழே போயிட்டேன்னா அடுத்து இவங்களுக்குலாம் என்ன நடக்கும்னு தெரியல, எப்படி இவங்க செய்வாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப சுவிசேஷத்திற்கு பாரம், சுவிசேஷத்திற்கு அங்க குறைவு, ஸ்தோத்திரம், ஊழியக்காரனுடைய குறைவு. இன்னொரு பக்கம் அந்தகார வல்லமைகளுடைய அதிதீவிரமான கிரியைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல வட மாநிலங்கள்ல நடக்கிற சம்பவம்னு சொன்ன நம்ம இன்னைக்கு தென் மாநிலத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்போ வட மாநிலத்திலிருந்து வந்தவர்கள், அவர்கள் மாத்திரம் வரவில்லை, அவர்களோடு கூட கிரியைகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரம் வரவில்லை, அந்த தெய்வத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரம் அல்ல, அவர்களுடைய தெய்வ சுபாவங்களையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஓ ஆத்துமாவை சாய், ஆமென், உன்னுடைய ஜெபத்தை கூட்டு. அல்லேலூயா. நான் நிறைய சொல்லுவேன், இன்னைக்கு உலகமே இப்ப பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷம் தான். நான் பஞ்சாபுக்கு எல்லாம் ஜெபிக்கிற சந்தோஷம் தான். நான் சொல்றேன், ஒரு தேசத்திற்காக ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் உங்களை பாரப்படுத்தினார். ஒருவேளை ஹரியானாவுக்காக ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் உங்களை பாரப்படுத்தினா, ஸ்தோத்திரம், குஜராத்துக்கு ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் பாரப்படுத்தினா, பீகாருக்கு ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் பாரப்படுத்தினா, மத்திய பிரதேசத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு பாரப்படுத்தினா, உத்தரப்பிரதேசத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு பாரப்படுத்தினா, ஒரிசாக்கு ஜெபிக்கிறதுக்கு பாரப்படுத்தினா, எந்த மாநிலத்தை குறித்து ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை பாரப்படுத்துறாரோ அந்த மாநிலத்தை குறித்து ஜெபிக்கிறத மட்டும் நின்றாதீங்க. அந்த மாநிலத்துல போய் அங்க என்னென்ன கிரியைகள் நடக்கிறது, அங்க என்னென்ன காரியங்கள் இருக்கிறது, அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி நீங்க பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நினைச்சுக்கிட்டாங்க, மிஷனரி ஊழியம் நினைச்சுக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம், மிஷனரி ஊழியங்கள்னா 100 பெட்ஷீட் வாங்கி கொடுத்தா போதும், 100 பேக் வாங்கி கொடுத்தா போதும். நோ, உங்க எதுவுமே தேவையில்ல. ஒண்ணே ஒண்ணுதான், உங்களுக்குள்ள இருக்கிற பாரத்தை கொண்டு போய் அங்க சேருங்க. ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஊழியங்களை செய்யக்கூடிய நிறைய ஐடியாஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, நிறைய ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அங்க இல்ல, ஊழியத்தை எப்படி செய்யணும்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. எப்படி பிரசங்கிக்கணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி அவங்கள பக்குவப்படுத்தணும், விசுவாசத்துல உறுதிப்படுத்தணும்னு தெரியல. ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ இயேசுவை பத்தி கேள்விப்பட்டு அவன் ஒரு மலையில உட்கார்ந்து அவன் குடும்பம் மட்டும் ஆராய்ச்சிட்டு இருக்குது. அடுத்த நிலைமை கொண்டு போறதுக்கு ஆள் இல்ல. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா மாநிலங்களுக்கு போனேன், கடைசி ஆண்டு பாரப்படுத்தினது ஹிமாச்சலுக்காக தான். அல்லேலூயா. ஹிமாச்சலுக்கு பாரப்படுத்தினாரு. உடனே அந்த மலையாளி சொன்னேன், அவர் சொன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி போறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னோம். நான் சொன்னேன், நீங்க போறீங்கன்னா அவங்களை எங்க கையில கொடுத்துட்டு போங்க, நான் வருஷத்துல 2 முறை வர்றேன், அவங்களுக்கு நான் என்ன செய்றேன், உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துல அதுல ஒரு 4 பேருக்கு நாங்க சப்போர்ட் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த மிஷன் ஒர்க்கை நாங்க தொடங்கி இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான், நீங்க அந்த பிரதேசத்துக்காக நீங்க அதிக பாரம் எடுத்து நினைச்சீங்க,
ஜெபிங்க. மந்திரவாத கிரியைகள், மந்திரவாதத்திற்கு மெருகூட்டுறதுக்காக செய்கிற காரியங்கள், மதமாச்ச தடை சட்டங்கள், வீடுகளில் போய் ஊழியம் செய்ய முடியாத நிலைமை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு இருந்து நம்முடைய இந்திய தேசத்துக்கு ஒரு பேர் அழிவை கொண்டு வந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை பாரப்படுத்துவாரானால், உங்கள் உள்ளங்களை பாரப்படுத்துவாரானால், ஆமென், ஸ்தோத்திரம். அந்த மாநிலத்திற்கு நீங்க வருவதற்குரிய எல்லா ஆயத்தங்களையும் நாங்க பண்ணித்தாரோம். ஆமென். பிரயாணத்திற்கு, தங்குறதற்கு, மினிஸ்ட்ரிக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்குறோம். அல்லேலூயா. அந்த தேசத்திற்காக பாரப்படுவோம். ஆமென். நான் ஜெபிக்க போறேன். நம்ம ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் ஜெபிச்சு நம்ம பாஸ்டர் கையில கொடுக்க போறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹிமாச்சல் பிரதேசத்துல சம்பா மாவட்டத்தில் 11 தாலுகாக்கள் இருக்கிறது. 120 கிராமங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு உயரமான மலைகள் இருக்கிறது. மருத்துவத்திற்கு அங்கு நிறைய தேவைகள், மருத்துவ தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதுனால மந்திரவாதத்தை தேடி ஜனங்கள் போகிறார்கள். மந்திரவாதத்தினாலையும் பிசாசினாலையும் கட்டப்பட்டு இன்னைக்கு ஜனங்கள் அங்கே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கடினமான பிரயாசங்கள் மத்தியில் எப்படியாகிலும் யாராவது ஒரு ஊழியக்காரங்க போனாங்கன்னா அவர்களுக்குள்ளே விவகாரத்தை ஏற்பட்டு மனைவி பைத்தியமாய், புருஷன் பைத்தியமாய், அப்படியெல்லாம் பொருட்களை போட்டு வேற மாநிலத்திற்கு ஓடிவிடுவோம் என்கிற சூழ்நிலைமைகள் இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, சுவிசேஷத்தின் ஒளி எல்லா இடங்களிலும் பிரகாசிக்கும்படிக்கு நான் சொல்றேன். சுவிசேஷம் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும். சுவிசேஷம் மட்டும்தான் ஒரு பட்டணத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். சுவிசேஷத்தினால மட்டும்தான் சத்ருவின் கிரியைகளை அழிக்க முடியும், சத்ருவின் வல்லமைகளை ஒழிக்க முடியும். இந்த தேசத்துல எத்தனையோ மாநிலங்கள்ல, எத்தனையோ பகுதிகள்ல இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன என்று வேதத்திலே பார்க்கிறோம். எத்தனையோ மலைகளும், எத்தனையோ தீவுகளும், எத்தனையோ கண்டங்களும் இன்றைக்கு சுவிசேஷகர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற வேளையில பாரமற்ற ஜனமாய், பாரமற்ற சபையா இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு ஒரு பாரத்தை தர வேண்டும். மரித்து ஸ்தோத்திரம், மரணத்தின் மத்தியிலையும் அவர் ஆத்ம தாகம் உள்ளவராயிருந்தார். ஆத்ம தாகம் உள்ளவராயிருந்தார். ஆத்ம தாகம் உள்ளவராயிருந்தார். ஆண்டவரே, அந்த தாகத்தை, அந்த பாரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. மந்திரவாதங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், மாயா ஜாலத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், பாவ பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள், இயேசுவை அறியாமல் இன்றைக்கும் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் அறிந்து கொள்ளுவாராக, அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அறிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க ரத்தம் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஊற்றி கொடுத்தீங்களேப்பா. அது ஏன் இந்த உலகத்துல கடைசி மனுஷன் கூட கெட்டு போக கூடாதுங்கிறக்காக தான் ஆண்டவரே கடைசி ரத்தத்தை ஊற்றி கொடுத்தீங்க. அந்த ரத்தம் எங்க தேசத்துல வியாபரிக்கட்டும் ஆண்டவரே, எங்கள் தேசத்துல வியாபரிக்கட்டும். வடக்கே இருந்து தெற்கே ஒரு பட்டயம் வருகிறது. ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வட மாநிலங்களில் இருந்து ஒரு பட்டயம் எங்களுடைய ஆண்டவரே தென் மாநிலத்திற்கு வருகிறது. வடக்கே நடந்த சம்பவங்கள் இப்பொழுது எங்கள் மாநிலத்துக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ வரக்கூடிய நாட்கள்ல எங்க மாநிலத்திலிருந்து பட்டயம் அல்ல, அக்கினி புறப்படட்டும், தீ புறப்படட்டும், தீ புறப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுவிசேஷ பாரம் உள்ளவர்களை, ஆத்ம பாரம் உள்ளவர்களை, ஜெப பாரம் உள்ளவர்களை ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவன் அனுப்புவீராக. அங்கே இருக்கிற சத்ருவின் கிரியைகள் சுவிசேஷத்தினாலும் ஆத்ம பாரத்தினாலும் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அழிக்கப்படட்டும் ஆண்டவரே, அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் முழுவதிலும் ரட்சிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.